இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஆலு பராட்டா தான் செய்யணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் குண்டுக்கு வந்து ஆலு பராட்டா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரே இது மாதிரி ரெடி பண்ணி 2 டிஃப்ரெண்ட் டிஷ்ஷாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஆலு பராட்டா சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஆலு பராட்டா செஞ்சுட்டு அதே ஸ்டஃபிங் அதே இது வச்சு நான் வந்து ஒரு ரோல் மாதிரி செஞ்சு குண்டுக்கு கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பட்டாட்டா வந்து குக்கரில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து மசாலாஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் சைடில் வந்து ரொட்டி மாவு வந்து பிணைஞ்சு வச்சுருந்தால ஸோ அதை வச்சு ரொட்டி சுடுறதுக்கு ஒரு 4-5 ரொட்டி சுடுறதுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 இது வந்து நல்லா பெருசாக இது பண்ணி அது வந்து ஆலு பராட்டா செய்யலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆலு பராட்டாவுக்கு வந்து ரொட்டி மாவு வந்து கொஞ்சம் ஜாடாவாக உருட்டிட்டு அது உள்ள ஸ்டஃபிங் வச்சு முடிஞ்ச அளவுக்கு இப்படி கையாலேயே மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கையாலேயே இப்படி இப்படி தேய்ச்சிட்டு வந்தோன்னா அது வந்து அந்த நல்லா ஷேப் வந்துடும். உள்ளே உள்ள அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இந்த மாதிரி கையாலேயே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அந்த ரொட்டி கட்டையாட்டா ரோல் பண்ணிட்டா இப்படி நல்லா ஃப்ளாட் ஆயிரும். அண்ட் ஆலு பராட்டா வந்து நல்லா மெலிசாகவும் வந்துடும். உள்ளே வந்து ஸ்டஃபிங் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். எனக்கு வந்து நான் வந்து 2 ஆலு பராட்டா எனக்கு போதும்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் 2 ஆலு பராட்டா ரெடி பண்ணிவிட்டு அதுவுமே எல்லாம் நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டேன். அண்ட் சைடில் ரொட்டியும் சுட்டு வச்சுட்டேன். இப்போ குண்டுக்கு ரோலுக்கு வந்து அந்த ரொட்டியில் வந்து மேயோனீஸும் ஷேஸ்வான் சட்னியும் இது 2யும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டஃபிங் வச்சு அதில் வந்து கேபேஜ், கேப்சிகம், ஆனியன் எதுனாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து கேபேஜ் அண்ட் ஆனியன் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் ஆட் பண்ணி நல்லா ரோல் பண்ணி டப்பாவுக்கு வச்சு கொடுத்துட்டேன்.